வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 5, 6, 7ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். சாட்டர்டே நம்ம இந்த இந்த வாரம் வீடியோ போட முடியல. அதனால சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே 3 நாள் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில ஏப்ரல் 4ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். Which corporation is set to construct air conditioned rooms for gig workers? gig தொழிலாளர்களுக்கு குளிரூட்டப்பட்ட ஓய்வு அறைகளை அமைக்க உள்ள மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. ஒன்றும் இல்லை, இந்த சொமேட்டோ ஸ்விக்கி ஊழியர்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏசி ரூம் கட்டி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி மூக்கையா தேவருடைய மணிமண்டபம், மூக்கையா தேவர் மெமோரியல் வந்து உஸ்லம்பட்டி மதுரையில வந்து கட்ட போறாங்க. அடுத்த கேள்வி, காரல் மார்க்ஸினுடைய சிலை எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா நமக்கு சென்னையில. அடுத்த கேள்வி நமக்கு கயல் திட்டம் அப்படிங்கிறது மீன் வளத்தோடு தொடர்புடையது, ஃபிஷரிஸ். அதே மாதிரி அலைகள் திட்டமும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மீனவ பெண்களுக்கு வந்து தொழில் செய்யறதுக்காக அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடிய திட்டம். அடுத்த கேள்வி, ஜீரோ பாவர்ட்டி P4 திட்டம், P4 இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த கேள்வி, who is appointed as the chairperson of FICCI's Media and Entertainment Committee South? FICCIயின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு குழுவின் தெற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் கமலஹாசன் அவர்கள். அடுத்த கேள்வி, சுரங்க விழிப்புணர்வு தினம், மைன் அவேர்னஸ் டே ஏப்ரல் 4ஆம் தேதி. கேரட் தினமும் நமக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி. இப்போ 5, 6, 7க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துடலாம் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாட்டுல சுட சுட என்ன நியூஸ் அப்படின்னா, நேத்து நம்மளுடைய பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. எங்க? ராமேஸ்வரத்துக்கு. எதற்காக அப்படின்னா, புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறதற்காக வந்தாரு. ஓகேவா? சோ உள்ள போய் அந்த பாம்பன் பாலத்துடைய லென்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, என்னைக்கு திறந்து வச்சாங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சோ வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் நியூ பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய பாம்பன் பாலத்தின் நீளம் என்ன? சோ நீளம் என்னன்னு பார்க்க முன்னாடி இதுல இருந்து எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம். முதல்ல யார் திறந்தாங்க நம்ம பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதை திறந்து வச்சார். ஓகேவா? அடுத்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது என்னைக்கு திறந்து வச்சாங்கங்க கேள்வி நமக்கு கேட்கலாம். ஏன்னா பொதுவா இந்த திட்டங்களே, ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு இது. ஏப்ரல் 6, 2025. பாம்பன் பாலம் எங்க இருக்குன்னு தெரியும்ல. பாம்பன் பாலம் எங்க இருக்கு அப்படின்னா ராமேஸ்வரத்துல இருக்கு. அதே மாதிரி இது திறந்து வச்சதோட அந்த அந்த ரயில் பாலத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரெயினை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. ஒரு ட்ரெயின் ரூட் என்ன அப்படின்னா நமக்கு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு தாம்பரம் ட்ரெயின். ஸோ ராமேஸ்வரத்துல இருந்து தாம்பரம், சென்னை தாம்பரத்துல போகக்கூடிய ட்ரெயினை வந்து கொடியசைச்சு ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ இப்போ இதனுடைய லென்த், அந்த பாலம் இருக்குல்ல, இந்த பாலத்தினுடைய டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு பாலத்தினுடைய எண்ணிக்கை வந்து 2.08 கிலோமீட்டர். இது ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல 6 கொடுத்துருப்பாங்க, 7 கொடுத்துருப்பாங்க, 8 கொடுத்துருப்பாங்க, 9 கொடுத்துருப்பாங்க. ஆனா சரியான விடை 8 தான். ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய அபிஷியல் இதான பிஐபின்னு ஒண்ணு இருக்கு, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. அதுல அவங்க கொடுத்த டேட்டா இதுதான். ஓகேவா? இந்த பிரிட்ஜினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ், வெர்டிக்கல் லிஃப்ட் சி பிரிட்ஜ். ஓகேவா? அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் சி பிரிட்ஜ். ஒண்ணும் இல்ல, தமிழ்ல ஈஸியா புரியணும் அப்படின்னா, அதாவது இந்த பாலம் வந்து இப்படி ஓபன் ஆகுமா, வெர்டிக்கலா லிஃப்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வெர்டிக்கல்னா இப்படி வெர்டிக்கலா லிஃப்ட், செங்குத்தாட்டு வந்து இதாகக்கூடிய ஒரு கடல் பாலம் இந்தியாலே முதல்ல எங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல. ஸோ ஹை லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம். இது கட்டுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ ரூபா ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 700 கோடிகளுக்கு மேல இதுக்கு ஆயிருக்கு. இது வந்து வெர்டிக்கலா இதாகும்னு பார்த்தோம். எவ்வளோ அப்படின்னா 72.5 மீட்டர் 5. ஓகேவா? 72.5 மீட்டர் வந்து வெர்டிக்கலா இதாகும் அந்த ஸ்பேனு. மொத்தம் 99 ஸ்பேன் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 17, அதாவது 17 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து இதை ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2.08, 72.5 மீட்டர், 99 ஸ்பேனு, 17 மீட்டர் ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும். இது எல்லாமே நமக்கு முக்கியமானது. ஓகேவா? பாம்பன் பாலத்தை பத்தி எப்படி கேட்டாலும் வந்து ஆன்சர் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து புவிசார் குறியீடு நிறைய பொருட்களுக்கு வந்து மீண்டும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ மொத்தமா சார் என்னென்ன மொத்தமா 1, 2 சொல்லிட்டு இருக்கீங்களே, மொத்தமா எத்தனை பொருட்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பொருட்களுக்கு புவிசார் குறியீடு ஜிஐ டேக், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா
மொத்தமா 69 மக்களே. அதாவது முதல் இடத்துல யூபி இருக்கு. இந்தியாவிலே வந்து எந்த மாநில பொருட்களுக்கு அதிகமா புவிசார் குறியீடு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் கிடைச்சிருக்கு அப்படின்னா யூபி. யூபில 79. அதுக்கு அடுத்தபடியா நம்ம தான் இருக்கோம் தமிழ்நாடு 69. இப்ப புதுசா தமிழ்நாட்டுல ஒரு 6 பொருளுக்கு கிடைச்சிருக்கு. என்னலாம் அப்படின்னா, பன்ருட்டி யாராவது இருக்கீங்களாப்பா? சோ பன்ருட்டி. பன்ருட்டினாலே என்ன ஃபேமஸ்? பன்ருட்டி பலாப்பழமும் சரி, பன்ருட்டி உடைய முந்திரியும் சரி. 2த்துக்கும் புவிசார் குறியீடு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ பன்ருட்டி பலாப்பழமும் சரி, பன்ருட்டி முந்திரிக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இந்த புளியங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. தென்காசி பக்கத்துல ஓகேவா? புளியங்குடி. இந்த புளியங்குடி ஊர்ல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம். எலுமிச்சை வந்து ரொம்ப ஃபேமஸ். சோ புளியங்குடி எலுமிச்சை கிடைச்சு எல்லாமே எலுமிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னும் ஆரஞ்சு சைஸ்ல சில இதெல்லாம் இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த எலுமிச்சை எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் இருக்குல்ல. சோ விருதுநகர் மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, சம்பா வத்தல். சோ விருதுநகருடைய சம்பா வத்தல். ஓகேவா? அதே மாரி செட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. செட்டிக்குளத்தினுடைய சின்ன வெங்காயம். சோ சின்ன வெங்காயம். எங்க ஊர்லலாம் உள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிக்குளத்துல இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்துக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. செட்டிக்குளம் சின்ன வெங்காயம். இந்த மாரி மொத்தம் வந்து புதுசாட்டு 6 பொருள் கிடைச்சிருக்கு. அடுத்தது ராமநாதபுரம் சித்துரையார் அரிசி அப்படின்னு ராமநாதபுரத்தினுடைய சித்துரையார் அரிசி. ஓகேவா? சித்துரையார் அரிசி அப்படிங்கிற அந்த ராமநாதபுரத்துல உள்ளதுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த மாரி 6 பொருள் புதுசா கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தோவாளை உடைய அந்த மாணிக்கை மாலைலாம் பார்த்தோம். ஓகேவா? சோ மொத்தமா இப்போ 69 பொருளுக்கு இருக்கு. அதே மாரி வந்து வேற ஊர்ல உள்ள சில முக்கியமான இது நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? சோ கண்ணாடியப்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ கண்ணாடியப்பா அப்படிங்கிறது வந்து கேரளால உள்ள பழங்குடியினரால செய்யப்படக்கூடிய ஒரு வகையான பாய் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு கைவினையில செய்யப்படக்கூடிய ஒரு பாய் தான் இந்த கண்ணாடி பாயா. சோ கண்ணாடியப்பா இல்ல கண்ணாடி பாயா. பாயா இந்த பாயா. சோ கண்ணாடி பாயா. சோ ஆட்டுக்கால் பாயாவ ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடி பாயா. சோ கண்ணாடி பாயா அப்படின்னா பாய். ஓகேவா? சோ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நமக்கு வந்து இந்த பிராஸ் இருக்குல்ல மக்களே, இந்த பிராஸ்ல வந்து டோக்ரான்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிராஸ் டோக்ரான்னு சொல்லுவாங்க. இந்த சட்டீஸ்கர்ல உள்ள ஒரு கைவினை பொருள். ஓகேவா? அந்த ஷோகேஸ்ல வைக்கிற மாரியான பொருள். அப்ப எந்த ஊர்ல உள்ள பிராஸ் டோக்ராக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு அப்டின்னு கேட்டாங்க அப்டின்னா, அதுக்கு சட்டீஸ்கர் அப்டிங்கிறது சரியான விடை. அடுத்து ஒரு பழம். எப்படி நமக்கு புளியங்குடி எலுமிச்சைக்கு கிடைச்சிருக்கோ, அதே மாரி அமல்சாத் அப்டிங்கிற ஒரு இடத்துல உள்ள சிக்கு அப்படிங்கிற ஒரு பழ வகை. இது எங்க அமல்சாத் சிக்கு அப்படிங்கிறது வந்து குஜராத் மாநிலம். சோ இது எல்லாமே வந்து வேற ஊர்ல உள்ள சில முக்கியமான புவிசார் குறியீடுகள் இப்போ இந்த லிஸ்ட்ல புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அதனால கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? சோ கண்ணாடி பாயா, கேரளால உள்ள பாய், ட்ரைபல் ப்ராடக்ட். ஓகேவா? முதல்ல ஒரு பழங்குடி பொருள் கிடைச்சிருக்கு. அப்புறம் அதே மாரி அமல்சாத் சிக்குங்கிறது ஒரு பழம். பிராஸ் டோக்ரா அப்படிங்கிறது ஒரு இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாரி இருக்கும். ஒரு ஒரு வகையான ஒரு ஷோகேஸ் பொருள் மாரி. ஓகேவா? புரியுதா? ஓகே டன். சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, சோ நம்மளுடைய முதல்வர் வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காரு. தாராளமா உட்காரலாம். ஏன்னா வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அதாவது மத்த மாநிலங்கள் உள்ள பொருளாதார வளர்ச்சி விகிதத்த விட, நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு தான் டாப்ல இருக்காங்க. அப்ப நீங்க தாராளமா கால் மேல கால் போட்டுக்கலாம் சார். அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்னதான் நம்ம வந்து சில நேரம் வந்து நம்ம ஆளுங்கட்சிய வந்து நம்ம சில விஷயங்கள் இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும், நல்ல விஷயங்கள் பண்றது பாராட்டணும். ஓகேவா? சோ விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் எக்கனாமிக் குரோத் ரேட் இன் இந்தியா? இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது அப்படின்னா, வேற யாரு? நம்ம தமிழ்நாடு தான் மக்களே. 9.69% 9.69% அப்படிங்கிறது. சோ அதே மாரி இந்தியா நம்ம தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மொத்த மாநில உள்நாட்டு அந்த உற்பத்தி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வந்து எவ்வளோ அப்படின்னா 17,23,698 கோடி. 17,23,698 கோடி அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 9.69% ரொம்ப முக்கிய மக்களே. எக்ஸாம்ல கேள்வியா கேட்கலாம். இது வந்து இந்த ஜிஎஸ்டிபி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 2024, 25க்குள்ள டேட்டா. ஓகேவா? சோ அதே மாரி பாத்தீங்க அப்படின்னா,
இப்போ தமிழ்நாட்டுல வந்து இப்போ நமக்கு 100 நாள் வேலை திட்டம் இருக்கு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அந்த ஒரு நாள் குடுக்கக்கூடிய ஊதியத்தினுடைய விலைய வந்து அந்த ஊதியத்த வந்து ஏத்துனாங்க. சோ அத ஏத்துனபடி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நாளுடைய ஊதியம் எவ்வளோ அப்டின்னா ரூ. 336. சோ ஒரு நாள் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போனீங்க அப்டின்னா ரூ. 336 அப்படிங்கிறது தான் கூலி. ஓகேவா? சோ அதே மாரி வந்து இன்னொரு ஒரு புக் வந்து நம்மளுடைய சிஎம் வந்து ரிலீஸ் பண்ணாரு. என்ன அப்டின்னா, அதாவது நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு. புத்தகத்தினுடைய பெயர் என்னது? நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியது யார்? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒருத்தர் இருக்காரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஈரோடு தமிழன்பன் எழுதிய புத்தகம். அத வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து லான்ச் பண்ணாரு. அதனால இதையும் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. எக்ஸாம்ல கேள்வியா கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய செய்திகள் பார்த்துடலாம். தேசிய செய்திகள்ல விச் ஸ்டேட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் முத்ரா விமன் என்டர்பிரினர்ஸ்? முத்ரா பெண் தொழில் முனைவோர் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் எது? முதல்ல முத்ரானா என்ன? முத்ரானா ஒண்ணும் இல்ல. ஒரு திட்டம். ஓகேவா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. முத்ரா திட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 8, 2015ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இது வந்து என்ன அப்படின்னா, விவசாயம் அல்லாத தொழில்களுக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அல்லாத தொழில்களுக்கு கடன் குடுப்பாங்க. எவ்வளவு வரை குடுப்பாங்க அப்படின்னா, ரூ. 20,00,000 வரை குடுப்பாங்க. ஓகேவா? 4 ஸ்லாப் முன்னாடி 3 ஸ்லாப் இருந்து, இப்போ அதாவது சிசு, கிஷோரு, தருணு, அதே மாரி தருண் பிளஸ் இந்த பட்ஜெட்ல வந்து முன்னாடி ரூ. 10,00,000 வரைக்கும் தான் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரூ. 20,00,000 வரைக்கும் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் தருண் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இப்போ இதுல வந்து அதிக எண்ணிக்கையிலான அதாவது பெண்களுக்கு நெறைய கடன் வாங்கி, முத்ரா இதுல வந்து நெறைய கடன் வாங்கி தொழில் முனைவோரா இருக்கவங்க எந்த மாநிலத்தில அதிகம் அப்படின்னா, பீகார்ல. பீகார்ல 4.2 கோடி. ஓகே 4.2 கோடி முத்ரா பெண் தொழில் முனைவோர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம தான். தமிழ்நாட்டுல 4 கோடி பேர் இருக்காங்க. 4 கோடி பெண்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அதாவது 4 கோடி பேர் லோன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இது வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்க அப்படின்னா 3.7 crores ஓகேவா? இந்த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லோன் பாரோஸ் ஃபார் 4.2 கோடி, 4 கோடி, 3.7 கோடி அப்படிங்கிறது ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராஜஸ்தான் இருக்குல்ல, ராஜஸ்தான் பத்தி ஒரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மேல இப்ப நமக்கு இந்த வீட்டுக்கு மேலலாம் இந்த சோலார் ரூஃப்லாம் வைக்கிறாங்கல்ல, அதன் மூலமா அந்த கரண்ட் எடுக்கிறது. அதே மாரி எந்த ஊர்ல, அதாவது எந்த மாநிலத்தில அதிக அளவிலான ரயில்வே நிலையங்கள்ல வந்து இந்த சோலார் ரூஃப் பேனல் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? அதாவது ராஜஸ்தான்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் அதிக அளவிலான ரயில் நிலையங்கள்ல அந்த சோலார் ரூஃப் டாப் வச்சிருக்காங்க. சோலார் ரூஃப் பேனல் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ எந்த எந்த மாநிலத்தில அதிகமான ரயில் நிலையங்கள்ல இந்த சோலார் ரூஃப் பேனல் வச்சிருக்காங்கன்னு கேட்டா ராஜஸ்தான். அதே மாரி மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அதிக அளவுல காட வந்து அழிச்சது வந்து எந்த மாநிலம் அப்போ ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசுல இருந்து. அதுல வந்து ஹையஸ்ட் என்க்ரோச்மென்ட். ஹையஸ்ட் என்க்ரோச்மென்ட் ஆஃப் ஃபாரஸ்ட். அதிக அளவுல காட்ட வந்து இது பண்ணது வந்து யாரு அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேசம். இது ஒரு ரிப்போர்ட். ஓகேவா? எப்படி என்ன கேட்டாலும் ஆன்சர் போட ரெடியா இருங்க. இந்த நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பீகார். அடுத்தது. அடுத்தது விச் இஸ் தி 35th ஸ்டேட் ஆர் யூடி டூ இம்ப்ளிமெண்ட் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அமல்படுத்தும் 35வது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்காங்க. முதல்ல அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னா 23 செப்டம்பர் 2018ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் மக்களே. எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம தல டோனியோடைய ஜார்க்கண்ட்ல. ஜார்க்கண்ட் ராஞ்சிலாம் திட்டம் ஆரம்பிச்சாங்க. சிம்பிளா இது என்ன திட்டம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? ஒரு சுகாதார காப்பீட்டு திட்டம். இந்த காப்பீட்டு திட்டத்தின்படி ரூ. 5,00,000 வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஓகேவா? இதான் இந்த திட்டம். இந்த திட்டத்துல இணைந்த 35வது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டா டெல்லி. ஏன்னா இப்பதான் டெல்லியில பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து பிஜேபி ஆட்சியில வந்திருக்கு. அதனால மத்திய அரசு திட்டம் தானே. சரி சேர்ந்துட்டு போவோம். சேரலாம் அவ்வளவுதான். அதனால சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு மூலமா
வந்து ஒரு கண்டு குட்டி வந்து ஈந்திருக்கு. ஓகேவா? எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் மக்களே. ஸோ வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் காஃப் பார்ன் த்ரூ ஐவிஎஃப் இடி டெக்னாலஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐவிஎஃப் இடி அப்படின்னா நமக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்விட்ரோ ஐவிஎஃப்லாம் தெரியும்ல, இன்விட்ரோ ஃபெர்டிலைஸ்டு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். ஓகே, இடி அப்படின்னா எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். இடினா வந்து நமக்கு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபெர்டிலைஸ்ட் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம பாண்டிச்சேரியில தான் வந்து ஒரு கன்று வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியில எக்ஸாக்டா எங்க அப்படின்னா கண்ணுவாப்பேட் அப்படிங்கிற ஒரு கிராமம், கண்ணுவாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. ஸோ அந்த கிராமத்துல தான் வந்து இந்த ஒரு கன்றுக்குட்டி வந்து பிறந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த பரதீப் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த பரதீப் அப்படிங்கிறது ஒரு போர்ட் மக்கள், ஒரு 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 துறைமுகம். அதிக அளவிலான கார்கோ சரக்குகளை வந்து ஹேண்டில் பண்றதுல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல இருக்கு. ஓகே, பரதீப் போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒடிசால இருக்கு. அப்ப ஒடிசால இருக்கக்கூடிய இந்த பாரதீப் துறைமுகம் தான் அதிக அளவுல வந்து சரக்குகளை கையாளுகிறது. அதுல வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் வந்து சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள் பொறுத்தவரைக்கும் இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம ரொம்ப நாள் முன்னாடி பார்த்திருக்கோம். அதாவது பங்களாதேஷ்ல ஒரே கலவரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க அங்க இருந்த பிரதமர் வந்து இங்க ஓடி வந்துட்டாங்க, ஷேக் ஹசீனா. அதுக்கப்புறம் அந்த நாடு மிலிட்டரி கண்ட்ரோல்ல போச்சு. மிலிட்டரி கண்ட்ரோல்ல போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு அட்வைசரா ஒருத்தர, சீஃப் அட்வைசரா ஒருத்தங்க வச்சாங்க. இவர்தான் முகமது யூனிஸ். நோபல் பரிசு பெற்றவர் முன்னாடி. ஓகேவா? சோ முகமது யூனிஸ். இவர எதுக்கு இப்ப பார்க்கிறோம் அப்படின்னா, விச் கண்ட்ரி டேக்ஸ் த சேர்மன்ஷிப் ஆஃப் பிம்ஸ்டெக். ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிற நம்மளுடைய ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அமைப்பு வந்து அதனுடைய தலைவராக வந்து அதுல சில நாடுகள் உறுப்பினர் நாடுகள் போன கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஸோ மொத்தம் அந்த நாடுகளுக்கெல்லாம் அந்த பிம்ஸ்டெக் அமைப்புக்கு தலைவராக பங்களாதேஷ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு. ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது தெரியும், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ நமக்கு பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இது 1997ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு மக்கள். 1997ல இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டாக்கா பங்களாதேஷ்ல இருக்கு. எங்க இருக்கு? டாக்கா பங்களாதேஷ்ல இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரேசில்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா 11வது பிரிக்ஸ் என்விரான்மெண்டல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், 11வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநாடு, அமைச்சர்கள் கூட்டம் அல்லது மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரேசில்ல நடைபெற்றது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப பிம்ஸ்டெக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6வது பிம்ஸ்டெக் மாநாடுக்கு தான் நம்ம மோடி எங்க போனாரு? பேங்காக் போயிட்டு வந்தாரா? தாய்லாந்து பேங்காக்குக்கு. சோ அங்க மோடி வந்து இந்த 21 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ணாரு. அந்த அப்போ வந்து கேள்வி கேட்கலாம். 21 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது அதாவது 21 அம்ச திட்ட கொள்கை. ஓகேவா? இந்த கொள்கை வந்து எதனோடு தொடர்புடையது அப்படின்னா பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்போடு தொடர்புடையது. ஓகேவா? அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹை கோர்ட் பார்த்திருப்போம், சுப்ரீம் கோர்ட் பார்த்திருப்போம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பார்த்திருப்போம், லோக்கல் கோர்ட் பார்த்திருப்போம். இது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற மக்களே. சோ வந்து இது எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய இடத்துல கேட்பாங்க. ஓகேவா? ஹேக் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் இங்கதான் இருக்கு. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இத பத்தி பாக்குறோம் அப்படின்னா சம்பந்தம் இருக்கு. இந்த அமைப்பு, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிற இந்த நீதிமன்றத்துல இருந்து ஒரு நாடு வந்து விலகி இருக்கு. எந்த நாடு அப்படின்னா ஹங்கேரி. ஓகேவா? இந்த ஜூலை 1 2002ல வந்து நமக்கு இந்த ரோம் இட்டாலியில தான் முதல்ல இது பண்ணப்பட்டது. இதனுடைய லொகேஷன் எங்க இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஹேக் நெதர்லாண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, அவார்டு. இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்ரீலங்கா போயிருந்தாரு. சோ ஸ்ரீலங்கால பேங்காக், ஸ்ரீலங்கா, ராமேஸ்வரம் ஃபுல்லா ஒரே ரவுண்ட்ஸ் தான். ஓகேவா? சோ அதாவது அங்க வந்து மித்ர, அங்க இப்ப நம்ம ஊர்ல பாரத் ரத்னா இருக்குல்ல, அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய விருது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மித்ர விபூஷன். நமக்கு பத்ம விபூஷன் இருக்குல்ல, அதே மாதிரி மித்ர விபூஷன். சோ அந்த மித்ர விபூஷன் திட்டம், அந்த அந்த விருது வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. அப்போ கேள்வி கேட்கலாம், மித்ர விபூஷன் வந்து எந்த நாட்டினுடைய உயரிய விருது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இலங்கை, ஸ்ரீலங்கா அப்படின்னு ஆன்சர் போடலாம்.
இல்ல ஸ்ரீலங்காவுடைய உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டா, நரேந்திர மோடி. அதே மாரி இந்த ஆகாஷ் ஷ்ராஃப் இருக்கார்ல, சோ இவருக்கு வந்து தேசிய இளைஞர் விருது. நேஷனல் யூத் அவார்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. நேஷனல் யூத் அவார்ட் அப்படிங்கிறது. இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா, யார் குடுப்பாங்க அப்படின்னா நமக்கு, இந்த இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை இருக்கால்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அது மத்திய அரசு லெவல்ல. அந்த அமைச்சகம் தான் இத குடுக்குறது. யாருக்கு குடுப்பாங்க அப்படின்னா, 30 வயசுக்கு கீழ. ஸோ 30 இயர்ஸ்க்கு கீழ இருக்கணும். நமக்கு வந்து சோசியல் சர்வீஸு, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவங்களா இருக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து யுவா ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்ப வச்சு நடத்திட்டு இருக்கவர் தான் இந்த ஆகாஷ் ஷ்ராஃப் அப்படிங்கிறவரு. 30 வயசுக்கு கீழ அவருக்கு தேசிய இளைஞர் விருது கிடைச்சிருக்கு. மனோஜ்குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர். சமீபத்தில காலமாயிட்டாரு. 47வது தாதா சாஹிப் பால்கே விருது வாங்குனவர். ஓகேவா? ஸோ தாதா சாஹிப் பால்கே விருது வாங்குன மனோஜ்குமார் அவர்கள் 2015ல இப்போ காலமாயிட்டாரு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட். யாருக்கு இன்னைக்கு என்ன அப்பாயின்ட்மென்ட் குடுக்க போறோம் அப்டின்னா, இவருக்கு தான். ஸோ இவரு யாரு அப்டின்னா, ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் உடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோக்சின் நக்வி. ஓகேவா? மோசின் நக்விக்கு தான் வந்து இந்த ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் உடைய தலைவர் பதவி கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஷம்மி சில்வான்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸ்ரீலங்காக்காரரு. ஓகேவா? இப்ப அவர தூக்கிட்டு மோசின் நக்வி. இந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்டின்னா, துபாய். ஸோ துபாய் UAEல இருக்கு அப்டிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாரி இந்த சீமா அகர்வால் அப்டிங்கிறவங்க வந்து ஐபிஎஸ் ஆபிசர். இந்த நம்மளுடைய தீயணைப்புத்துறை ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினுடைய டிஜிபியாக பதவியேத்திருக்காங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ் உடைய டிஜிபியாக பதவியேத்தது வந்து சீமா அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள். அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து முக்கியமான தினங்கள். ஸோ முக்கியமான தினங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இல்ல, அ முந்தா நேத்து நேஷனல் மெரிடைம் டே. தேசிய கடல்சார் தினம் என்னைக்கு அப்படின்னா, ஏப்ரல் 15. ஏன் ஏப்ரல் 15? ஏப்ரல் 5. ஏன் ஏப்ரல் 5 அப்படின்னா, ஏப்ரல் 5 1919ல வந்து எஸ்எஸ் லாயல்டி அப்படிங்கிற ஒரு கப்பல். முதலா ஒரு இந்திய கப்பல் வந்து யுகேக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சது. ஓகேவா? இங்கிலாந்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சது. ஸோ இத வந்து இந்த சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தான் உருவாக்குனது தான் இந்த எஸ்எஸ் லாயல்டி அப்படிங்கிற ஒரு கப்பல். ஸோ அதனால தான் இந்த அந்த அது லான்ச் செய்யப்பட்ட நாள வந்து நம்ம தேசிய கடல்சார் தினம்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 5 வந்து இன்னொரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் கான்சைன்ஸ். அதாவது சர்வதேச மனசாட்சி தினம். மனசாட்சி தினம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் நமக்கு ஏப்ரல் 5 தான். ஓகேவா? அதே மாரி சமத்தா திவாஸ் அப்படின்னு ஒரு இருக்கு. சமந்தா இல்ல, இது சமத்தா அப்படிங்கிற ஒரு திவாஸ். சமத்தா திவாஸ் அப்படிங்கிறது பாபு ஜக்ஜீவன் ராம்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. பாபு ஜக்ஜீவன் ராம்னு ஒருத்தரு. ஸோ அவருடைய பிறந்த தினத்த தான் சமாதா திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதுவும் நமக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டு தினம். சர்வதேச விளையாட்டு தினம். என்னைக்கு அப்படின்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி. அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மென்ட் அண்ட் பீஸ். வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் ஹெல்த் டே. உலக சுகாதார தினம் என்னைக்கு அப்படின்னா, ஏப்ரல் 7. ஏன் ஏப்ரல் 7 அப்படின்னா, ஏப்ரல் 7 1948ல தான் நமக்கு உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க. அதனால தான் அந்த ஏப்ரல் 7ஆம் தேதிய உலக சுகாதார தினமா நம்ம கொண்டாடுறோம். அதாவது இதுக்கான தீம் வந்து கரெக்ட்டா அப்டேட் ஆகல. அதாவது ஹெல்த்தி பிகினிங்ஸ் ஹெல்த்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர். ஓகேவா? இதுதான் வந்து தீமா குடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்ல அந்த கேம்பெயின் டைட்டில்னு குடுத்துருக்காங்க. இதுதான் தீமா இருக்கும். இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல. மோஸ்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஆச்சுன்னா சொல்றேன். ஓகேவா? ஸோ தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கியமான தொடக்கம், ஆரோக்கியமான தொடக்கம், நம்பிக்கையான எதிர்காலம். நல்லா இருக்குல்ல ஒரு மாரி மோட்டிவேஷனாட்டு. ஆரோக்கியமான தொடக்கம், அதே மாரி நம்பிக்கையான எதிர்காலம், நம்பிக்கையான எதிர்காலம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதே மாரி எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அடுத்த டெஸ்ட் பேட்ச் எப்ப சார் லான்ச் பண்ணுவீங்கன்னு கேட்ட விஷயத்துக்கு பதில் வந்துடுச்சு மக்களே. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினம் அன்னைக்கு சஞ்சுவுடைய ட்ரீம் பேட்ச். ஸோ இந்த பேட்சோட நேம் ட்ரீம் பேட்ச் அப்படின்னு வச்சிருக்கோம். குரூப் 4 டெஸ்ட் பேட்ச். ஏப்ரல் 14 ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 25ஆம் தேதி.
ஸோ இப்போவே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். மொத்தம் 39 டெஸ்ட் கிட்டத்தட்ட 8000 கேள்விகள் கிட்ட கவர் பண்ணியிருப்போம். இதுல நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஜெனரல் பொது தமிழ் இருக்கும், புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் புது சிலபஸ் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் மக்களே. ஸ்கெடியூல் நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல கண்டக்ட் பண்ணுவோம். அதுல உங்களோட ஸ்கோர் எந்த கொஸ்டின் தப்பு கரெக்ட்னு பாத்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். ஆன்சர் கீ பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 1999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணா போதும் மக்களே. ஸோ யாரெல்லாம் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலையோ மறக்காம சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம தினமொரு திட்டம் பார்க்கலாம். தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா வைப்ரண்ட் வில்லேஜ் அப்படிங்கிற ப்ரோக்ராம், வைப்ரண்ட் வில்லேஜ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா எந்த அமைச்சகம் கீழே வரும் அப்படின்னா உள்துறை அமைச்சகம் கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய திட்டம் தான் இது. என்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா 15 பிப்ரவரி 2023. எதற்காக ஆரம்பிச்சது அப்படின்னா இப்ப நமக்கு பார்டர்லாம் இருக்கும்ல, சர்வதேச எல்லைகள், அந்த எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய பின்தங்கிய கிராமங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த இது. ஸோ சர்வதேச எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய பின்தங்கிய கிராமங்களை முன்னேற்றுவதற்கான, அதை டெவலப் பண்றதுக்கு, மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜ். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல லாஸ்ட் கிளாஸ்ல கேட்ட கேள்விக்கான சரியான விடை. நம் நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? கேடு. ஆப்ஷன் சி. இன்னைக்கான கேள்வி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது, ஆப்ஷன் பி நெஞ்சத்து கோடாமை, ஆப்ஷன் சி உள்கோட்டம் இன்மை, ஆப்ஷன் டி செப்பம் உடைமை. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஸோ அவங்களுக்காக சொல்றேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. இதுல ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிடுவோம் மக்களே. குரூப் 1, 2, 4 எக்ஸாமுக்கு இது மட்டுமே நமக்கு போதுமானது. இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் இருக்கும், அதே மாதிரி பிடிஎஃப்பும் இருக்கும். பிடிஎஃப்லேயே கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளேஷன்லாம் இருக்கும். இதே மாதிரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப் 4 டெஸ்ட் வரும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் நம்ம வைப்போம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மெட்டீரியல் இருக்கும் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. இப்போ நீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் உள்ளதை அனுப்பிடும். அது போக ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் வீக் உள்ளது வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல நமக்கு ஸ்கீம் பிடிஎஃப்பும் நம்ம அனுப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இதுல மெட்டீரியல் சாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும் மக்களே. ஸோ இது வந்து மார்ச் 4வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்க? மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் பேர், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட். ஸோ அப்படிதான் கேட்கறாங்க. ஸோ வாரந்தோறும் நம்ம 25 கேள்வி டெஸ்ட் வைப்போம். எல்லா கேள்வியும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சூஸ் த கரெக்ட் பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே இருக்காது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். இதுலயும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தியிருப்போம். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க ஸோ 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு. இந்த டெலிகிராம் பேஜுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலே வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. இந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்ல தி இந்து, தமிழ்ல தினமணி. அதே மாதிரி நம்ம ஏதாவது நோட்டிபிகேஷன், மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிபிகேஷன் கூட வந்து டப்புன்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதே மாதிரி நம்மளுடைய பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட், ஸ்கெடியூல், ஆஃபர், இது எல்லாமே இதுல வரும். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. பாம்பன் பாலத்தினுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.08 கிலோமீட்டர். மொத்தமா தமிழ்நாட்டுல எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு இருக்கு அப்படின்னா 69.
நம்ம எந்த மாநிலம் வந்து அதிக பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தது அப்படின்னா தமிழ்நாடு தான். முத்ரா பெண் தொழில் முனைவோர் வந்து எவ்வளோ இருக்காங்க? எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா பீகார்ல. அடுத்து வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இணைந்து 35வது யூனியன் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுனா டெல்லி. அதுக்கு அடுத்து வந்து இந்த ஐவிஎஃப் முறைப்படி செயற்கை அ கருத்தரி மூலியமா பிறந்த கன்றுக்குட்டி வந்து எங்க பிறந்துச்சு அப்படின்னா, பாண்டிச்சேரியில கனுவாப்பேட் கிராமத்துல. பிம்ஸ்டெக்னுடைய புதிய தலைவர் வந்து பங்களாதேஷர். அடுத்து வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து விலகிய நாடு வந்து ஹங்கேரி. அடுத்தது ஸ்ரீலங்காவுடைய உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் யார் அப்படின்னா, மோசின் நக்வி. அடுத்தது தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5, விளையாட்டு தினம் ஏப்ரல் 6, அதே மாரி உலக சுகாதார தினம் இன்னைக்கு ஏப்ரல் 7. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.